எங்கே எந்த பக்கம்? எருமை மாடு மேய்க்க. ஆமாம், ஏன் சிரிச்ச? நீ எருமை மாட்டை பற்றி சொல்லி சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அப்படி ஒரு சிரிப்பு? எங்கள் பக்கத்து வீட்டு அங்கிளை எருமை மாடு வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். அதுக்காக வாசிக்கிறேன். அட இல்லைப்பா, அவர் சந்தைக்கு போய் எரு தனியாக, மை தனியாக, மாடு தனியாக தான் வாங்கிட்டு வந்தார். அதை நினச்சாதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. அப்போ வான்கோழி வாங்கிட்டு வர சொன்னால் வானத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாரோ? ஆமாம் ஆமாம், கோழி குண்டு கேட்டது கூட கோழியையும் குண்டையும் வாங்கி வந்து கொடுத்தாருப்பா. என்னடா ஊரில் உள்ளவங்களாம் உன்னைய விட அறிவாளியாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், நாங்களாம் மணலையே கயிறா தெரிக்கிறவங்க, அதனால இவ்வளோ அறிவாளியாக தான் இருக்க முடியும். உனக்கு வேணா எங்கள் ஊரில் இடம் வேணுமா, நீ அறிவாளியாக மாறிடலாம். போதுண்டா சாமி, உங்கள் அறிவாளித்தனமும் நீங்களும். பாய்டா, நான் கிளம்புறேன். ஒன்று தெரியுமா, நம்ம ஆளுகளை கடல் மீன் வாங்கிட்டு வர சொன்னால் கடலையும் மீனையும் கூட வாங்குவாங்க, பார்த்துக்க. இப்படி தான் இப்படி ஃபன்னியாக இருக்கிறீங்களோ? என்னது பண்ணியா? போதுண்டா, உங்களுக்கு விளக்க என்னையால் முடியாதுடா. பாய்டா.